நமஸ்காரம். ஆன்மீக தேடலில் உள்ள அன்பர்களே, இன்று நாம் காலத்தை வென்று நிற்கும் ஒரு அற்புதமான திருத்தலத்தை பற்றி அறிய இருக்கிறோம். அதுதான் ஆந்திர பிரதேசத்தில் அமைந்துள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான ஸ்ரீகாளஹஸ்தி கோவில். சென்னைக்கு வடக்கே சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்வர்ணமுகி ஆற்றின் கரையில் திருப்பதிக்கு மிக அருகில் அமைந்துள்ளது இப்புனித க்ஷேத்திரம். இக்கோவில் சிவபெருமானின் முக்கிய திருத்தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. காளஹஸ்தி என்ற பெயரே ஒரு சுவாரஸ்யமான கதையை கொண்டுள்ளது. கா என்றால் சிலந்தி, லா என்றால் பாம்பு, ஹஸ்தி என்றால் யானை. இந்த 3 உயிரினங்களும் சிவபெருமானை வழிபட்டு முக்தி அடைந்ததால் இக்கோவிலுக்கு இப்பெயர் ஏற்பட்டது. ஒரு சிலந்தி தன் வலையை சிவலிங்கத்தின் மீது பின்னி வெயிலில் இருந்து காத்தது. ஒரு பாம்பு தினமும் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்தது. ஒரு யானை ஸ்வர்ணமுகி ஆற்றில் இருந்து நீர் கொண்டு வந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தது. ஒருநாள் இந்த 3 உயிரினங்களும் ஒருவருக்கொருவர் அறியாமல் சிவபெருமானை வழிபட்ட போது ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அப்போது சிவபெருமான் தோன்றி அவர்களின் பக்தியை மெச்சி அவர்களுக்கு முக்தி அளித்தார். இதுதான் காளஹஸ்தி என்ற பெயர் வந்த காரணம். இக்கோவிலின் வரலாறு பல நூற்றாண்டுகள் பழமையானது. சங்க காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படும் இக்கோவில் பிற்காலத்தில் சோழர்கள், விஜயேந்திர மன்னர்கள் போன்ற பல அரசர்களால் விரிவுபடுத்தப்பட்டது. குறிப்பாக விஜயேந்திர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் இக்கோவிலுக்கு பல திருப்பணிகளை செய்துள்ளார். இக்கோவில் சிவபெருமானின் வாயு லிங்க ஸ்தலமாக அறியப்படுகிறது. அதாவது இங்குள்ள சிவலிங்கம் காற்றை உருவமாக கொண்டது. இதன் தனித்துவம் என்னவென்றால் கருவறையில் உள்ள தீபம் அசைந்தபடியே இருக்கும். இது அங்கு காற்றின் இருப்பு இருப்பதை குறிக்கிறது. பக்தர்கள் அதை சிவபெருமானின் மூச்சாகவே உணர்கிறார்கள். ஸ்ரீகாளஹஸ்தி கோவில் ராகுகேது தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக உலகெங்கிலும் இருந்து பக்தர்களை ஈர்க்கிறது. ஜாதகத்தில் ராகு மற்றும் கேதுவின் இருப்பிடத்தால் ஏற்படும் தோஷங்களை நீக்க இங்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. இங்கு வந்து பூஜை செய்வதன் மூலம் திருமணத் தடை, உத்தியோக பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம் போன்ற தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை. இக்கோவிலில் தினமும் காலை முதல் இரவு வரை ராகுகேது பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இக்கோவிலில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது விபூதி, பால், சந்தனம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. மாறாக நீர், பச்சை கற்பூரம் போன்ற திரவங்களால் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது. மற்றொரு சிறப்பு இந்த கோவிலில் உள்ள பாதாள விநாயகர் சன்னதி. இங்கு விநாயகர் பூமிக்கு அடியில் வீற்றிருக்கிறார். பக்தர்கள் அவரை தரிசிக்க படிகளில் இறங்கி செல்ல வேண்டும். அத்துடன் இக்கோவிலில் அம்பாள் ஞானபிரசனாம்பிகா தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். இங்கு சிவபெருமானுக்கு முதலில் பூஜை செய்த பிறகே அம்பாளுக்கு பூஜை செய்யும் வழக்கம் உள்ளது. ஸ்ரீகாளஹஸ்தி கோவில் அதன் பழமையான வரலாறு, தனித்துவமான கட்டிடக்கலை மற்றும் ராகுகேது தோஷ நிவர்த்தி சக்தி என பல அம்சங்களால் ஒரு முக்கிய ஆன்மீக மையமாக திகழ்கிறது. இங்கு வந்து ஒருமுறை தரிசனம் செய்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் மன அமைதியையும் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம். அடுத்த முறை நீங்கள் ஆந்திர பிரதேசம் செல்லும் போது இந்த அற்புதமான கோவிலுக்கு ஒருமுறை சென்று வாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பல பக்திபூர்வமான கதைகளையும் தகவல்களையும் தெரிஞ்சுக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கதைகள் அல்லது நீங்க தெரிஞ்சுக்க விரும்புற விஷயங்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கும் இந்த தகவல் போய் சேரணும்னு நினைச்சா இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும். நன்றி, வணக்கம். நமசிவாய. சிவாய நம.